இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ராக்கும் மாமாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னடா சொல்ற? எனக்கு இந்த விஷயமே தெரியாது. மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அபிய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. மித்ராக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ அபிக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. உனக்கு தெரியாதா? நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் இதுதான். எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? சரிக்கா, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல, வா போலாம். வாக்கா. எங்க? என்ன கேள்விக்காது? போய் மாமா கிட்ட பேசுவோம். மித்ராவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். வா. மனோ, அக்கா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காவாது. நீ முதல்ல வா. ஏய், கையை விடு மனோ. எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படாத. இதுக்கு மேல எதுக்குக்கா அமைதியா இருக்கணும்? இருந்த வரைக்கும் போதும். இப்ப மித்ரா பத்தின ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் உண்மையை மறைக்கணும்? நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எடுத்தவன் கவுத்தவன்னு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணிட முடியாது. இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நாம அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டுரும். உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உனக்கு தான்க்கா புரியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலக்கா. மித்ராவை பார்த்து பயப்படுறியா? இது பயம் இல்ல மனோ, விவேகம். நாம எடுக்கிற முடிவு நமக்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது. மித்ராவை பத்தி தெரிஞ்சும் நீ அவசரப்படுறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம ஒரு கல்யாண மண்டபத்துல நடக்கிற ஃபங்க்ஷன்ல என்ன கொல்றதுக்கு பாம்பு வச்சிருக்கானா? அவ எவ்வளவு மோசமானவளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாரு. அவகிட்ட நாம மோத போறோம் மனோ. மித்ரா கிட்ட இருக்கிற பணமும் ஆள் பலமும் நம்ம கிட்ட இல்ல. ரொம்ப பொறுமையாதான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அச்சு பிசகுனாலும் நஷ்டம் நமக்கு தான். எந்த நிமிஷமும் நிஷாவும் மித்ராவும் உன்னை கண் கொத்தி பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எது வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அபியோட லைஃப் இதுல இருக்கு. நாம ஏதாவது பண்ண போய் அது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது. அக்கா, எனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம்க்கா. மத்தத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும். மித்ராவை ஆதிமாமா வாழ்க்கையை விட்டு துரத்தணும். அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கணும். நீ சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு புரியாம இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுமையா இரு. நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போய் அது உன் மாமாவுக்கு பிரச்சனையா ஆயிடக்கூடாது. ஐயோ அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. பொறுமையா இருந்த வரைக்கும் போதும். உனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்றேன், என்ன நம்பு. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உன்னை நம்பலாமாக்கா? என்ன கேள்வி இது? முழுசா நம்பலாம். சரிக்கா, இப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. அப்படி உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம போச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்க்கா. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். எதை நிறுத்த போற?